சென்னை தரமணியை சேர்ந்த 15 வயது சிறுவன் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சம்பவத்தன்று மாலை டியூஷன் முடிந்து வீட்டுக்கு திரும்பிய அவர் வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அவரது செல்போனை பறித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் சிறுவனை மிரட்டி தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் ஏற்றி கடத்திச் சென்றிருக்கிறார்கள். கடத்தப்பட்ட சிறுவன் சென்னை பெரும்பாக்கம் எழில் நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டார். அங்கு கடத்தலில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் வெளியே சென்ற நிலையில் மற்றொருவர் சிறுவனை தாக்கி ஆடைகளை களையச் சொல்லி நிர்வாணமாக வீடியோ எடுத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது அடித்தாங்க முடியாமல் வலியால் சிறுவன் அலறியதால் அக்கம் பக்கத்தினர் அவரது சப்தத்தை கேட்டு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து பெரும்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சிறுவனை பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக பால் தினகரன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பள்ளி மாணவரும் தினகரனும் ஆன்லைன் மூலம் பப்ஜி விளையாடும் போது அறிமுகமாகி உள்ளனர். ஆன்லைன் விளையாட்டின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் வயதில் சிறியவரான மாணவர் தன்னை ஆபாசமாக திட்டியதால் தான் அவரை கடத்தியதாக தினகரன் தெரிவித்தார். முன்னதாக மாணவரிடம் சண்டையிடும் போது தைரியம் இருந்தால் அட்ரஸ கொடு, நேர்ல வர என்றதும் அந்த மாணவரும் கெத்தாக தனது அட்ரஸை கொடுத்துள்ளார். அந்த முகவரியை தேடிச் சென்ற தினகரன் வீட்டருகே சென்று கடத்திச் சென்று தாக்கியதும் அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக நிர்வாண வீடியோ எடுத்து மிரட்டியதும் விசாரணையில் தெரிய வந்தது. தப்பி ஓடிய மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.